வணக்கம் நண்பர்களே. இந்த கரோனா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா, போட்டியில வெற்றி பெற்று 2,00,000 ரூபாய் பணத்தை நம்ம கிருபா கையால நம்ம இந்து வாங்கி தன்னோட அப்பாவின் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொண்டு கெட்டுறாங்க. எங்க அப்பாவின் நிலைமைக்கு காரணம் நீதாண்டா அப்படின்னு அவங்க அப்பா குணமாயிறாங்க. ஆனா இந்து ஒட்டுமொத்த கோவத்தையும் நம்ம கருணா மேல காட்டுறாங்க. அப்பதான் அழகா பாண்டி சொல்லுறாப்புல, இந்த பாருங்க இந்து சிஸ்டர், உங்க அப்பா குணமானா நம்ம கருணா தான் காரணம். இந்த போட்டியில திவாகர் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணு உங்களை தோக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, இது எல்லாத்தையும் முறியடிச்சு அந்த திவாகரின் திட்டத்தை எல்லாம் கவுத்து உங்களை வெற்றிவாக சூட வச்சது எல்லாமே கருணா தான் சிஸ்டர் அப்படின்னு அந்த இடத்துல நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க. இந்துவுக்கு நம்ம கருணா மேல ஒரு காதல் துளிர் விட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி நம்ம சுகுணா ஜெயந்தி எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்பதான் என்னோட கருணா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கருணா கூப்பிட வரட்டும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க இந்துக்கும் கருணாவுக்கும் ரொமான்ஸ் நடக்கு. இதை பார்த்து திவாகரம் கிருபாவும் கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். போட்டி நடக்குது. புவனா எப்படியாவது இந்து கீழே கிடக்குறா, அவ எழும்பி வரமாட்டா, நம்ம ஓட்டி நம்ம பிரைஸை வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு புவனா பறக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்துவுக்கு அப்பா மட்டும் தான் நம்மளுக்கு இருக்காரு, அம்மா கூட இப்போ இல்லை. ஆனால் கண்டிப்பாக அப்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு புத்துணர்வு வருவுங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது எலும்புங்க அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம ஜெயந்தி சுகுணா இவங்க எல்லாருமே பக்கத்துலேருந்து எலும்பு, கண்டிப்பாக நீ ஓடணும், உங்கள் அப்பா உயிர் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மறுபடியும் களை இறங்குறாங்க. நம்ம இந்த புவனாவுக்கு செம்ம கடுப்பு. அடடோ, இவ கீழே கிடந்தா தானே நம்ம சரியாக ஓட்டி வர முடியும் அப்படின்னு திவாகருக்கு பயங்கர கோபம். நம்ம என்ன தின்னுமுல்லாம் பண்ணணும், ஆனால் மறுபடியும் இவ வந்துட்டாடா, இவ வந்தா இந்த புவனா எல்லாம் ஈஸியாக அடித்து தூக்கிடுவா. இப்போ வெற்றிவாக சூடது நிச்சயமாக இந்துவாக தான் இருக்கும், இதை தட்டி கழிக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அங்கே காம்பரிங் பண்ணவங்க அழகாக சொல்கிறாங்க. இப்போ சிங்கங்கனங்க நம்ம இந்து மறுபடியும் களம் இறங்கிட்டாங்க, அவங்க தான் வெற்றிவாக சூடுறாங்க, அவங்க வெற்றி இலக்கை அடையிறதுக்கு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கிருபாவுக்கு பயங்கரமான கடுப்பு. டே திவாகர், இவ கலந்துக்க கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் இவளுக்கு என் கையாலேயே 2,00,000 பரிசு கோப்பையை கொடுக்கறது மாதிரி ஆக்கிட்டாளாடா அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாண்ணே நானே இவளை தோற்க அடிச்சிடணும் அப்படின்னு என்னெல்லாமோ பண்ணினேன். 2 வீலரில் கூட ரிப்பேர் பண்ணி வச்சேன். அதே நேரம் நான் பண்ணாத பித்தலாட்டம் இதில் இல்லவே இல்லை, அவ்வளோ தூரம் பண்ணோம், எல்லாத்துலேயும் முறியடிச்சு அவள் வின் பண்ண போகிறா அப்படின்னு அந்த இடத்துல செம்ம கடுப்பாகவே நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போட்டியில் வெற்றி பெற்றுறாங்க நம்ம இந்து. அதோட பார்த்தோன்னா செம்ம சந்தோஷம். 2,00,000 ரூபா இப்போ கிருபானை கையாலே வாங்க போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சாச்சு. நம்ம கிருபாவுக்கு வேற வழி இல்லை, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு 2,00,000 ரூபாயை நம்ம இந்து கையில் கொடுக்குறாங்க. அப்படியே சந்தோஷமாட்டு நம்ம இந்து இதை கொண்டு நம்ம அப்பாவுக்கான ஆப்ரேஷன் செலவை கெட்டிடலாம் அப்படின்னு போகிறாங்க. நம்ம சுகுணா ஜெயந்தி எல்லாரும் கண்டிப்பாக அவங்க அப்பா குணமானோம், அவங்க அப்பா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வேண்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆப்ரேஷனுக்கு ரூபாயை கட்டினோடனே டாக்டர் இந்த பரவாயில்ல, நீங்கள் கரெக்டான நேரத்தில் கட்டிட்டீங்க, நாங்கள் இனி காப்பாற்றிடுவோம் அப்படின்னு ஆப்ரேஷன் நடக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக குணமாகுது. நம்ம தீபா இந்துவை கையை பிடிச்சி, இந்த பாரு, நீ மட்டும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாட்டா எங்கள் அப்பாவை உயிரோடி பார்க்க முடியாது, நான் எதுவுமே பண்ணதில்லை, நீ தான் நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறா, எனக்கு அதை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கு அக்கா, நீ கவலைப்படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்க்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கருணாவை பார்க்குறாங்க, சும்மா கடுப்பாறாங்க. என்னடா இவனால தான் எங்கள் அப்பா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆனார், இவன் அந்த சூதாட்டக்கூடிய இடமாட்டு எல்லாம் மாற்றினா நல்லா ரூபா கிடைக்கும் அப்படின்னு கிருபா மனசில் தூண்டி விட்டு, இவனால தான் நம்ம வீடு அந்த பாராட்டு மாறிச்சு, அந்த மாறினால தான் அப்பா அந்த கவலையில் இப்படி ஆனாங்க. அப்படி இருக்க நேரம் இவன் எப்படி ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் நிற்பான் அப்படின்னு நம்ம கருணாவின் சட்டையை பிடிச்சி உழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்னடா நினச்சிக்கிட்ட, எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமே நீ தானடா, நீ செய்த தவறில் எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க
இல்லைங்க. அந்த கிருபா கிட்ட நீ தான் வந்து பாரா எங்கள் வீட்டை மாற்றணும் அப்படின்னு வந்து ஐடியா கொடுத்தது. அப்படி இப்படின்னு வந்து அந்த இடத்துல போடா இங்கே நிற்கக்கூடாது நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்ட நேரம் நம்ம பாண்டி பார்க்குறாங்க. என்ன இந்த சிஸ்டர் நீங்கள் கருணாவை புரிஞ்சிக்காமல் இப்படி ஓட ஓட விரட்டுறீங்க. உங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் அப்பா குணமாகிறதுக்கு எல்லாமே என்ன கேட்டால் அந்த கருணா தான் காரணம். அந்த திவாகர் என்ன வேலையெல்லாம் பண்ணுனான்னு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல டூ வீலரில் வந்துட்டு இருக்க நேரம் ஒரு கொடி கம்பை வந்து அப்படியே கெட்டி இங்கே இறுக்கி வச்சு அவள் கழுத்தை வந்து அறுத்துட்டு போகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்கள் கழுத்தை அறுக்கிறதுக்கு வந்து திட்டம் போட்டு அதை ஒரு கத்தியை வச்சு வெட்டி விட்டு அதை கரெக்டான நேரத்தில் முறியடிச்சாங்க. இப்படி வந்து நம்ம கருணா உங்களுக்காக பண்ணினது இதெல்லாம் ஏறாலாம். அப்படி இருக்க நேரம் நீங்கள் கருணாவால் வந்து உங்களுக்கு தீமை தான் அப்படின்னு வந்து ஓரங்கட்டாதுங்க சிஸ்டர். அது அடங்கவே அடங்காது. அவ்வளோ தூரம் உங்களுக்காக நன்மை செய்கிறவன் கருணா அப்படின்னு வந்து அவன் நல்லவன் தான். அவனுக்குள்ளேயும் மனசாட்சி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்துக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. இந்துக்கு ஒரு சைடாக நம்ம கருணா மேலே வந்து லவ் துளிர் விட்டுட்டுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம சுகுணா ஜெயந்தி எல்லாருமே வந்து கொஞ்சம் பீச்சுக்கு போகலாம், நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஐடியா பண்ணுறாங்க. அப்போ தான் சரி அப்படின்னு வந்து இந்து எல்லாரும் வந்து கிளம்பி போக நேரம் நம்ம இந்துக்கு கூடவே வந்து கருணா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. உடனே கருணா வரட்டும் அப்படின்னு வந்து நம்ம சுகுணா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அக்கா கருணாவும் வரட்டும் நம்ம கூட அப்படின்னு சொன்னாரு. சரி இந்து ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்னு வந்து கருணாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பீச்சில் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்துவுக்கு வந்து பொட்டை வச்சு விட்றாங்க. அதோட இந்து வந்து துப்பாக்கி சுடுறதுக்கு அதுக்கு எல்லாமே நம்ம கருணா வந்து கூட வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பீச்சில் அழகாக அந்த அலையில் வந்து நம்ம கருணாவை வந்து இந்துவுக்கு வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. திவாகரம் நம்ம கிருபாவுமே பீச்சுக்கு வராங்க. அவங்க கண்ணில் இந்த சீன் பட்டுருது. நம்ம இவளை வீட்டை விட்டே துரத்தணும், இவ கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சா இந்த கருணா பையன் வந்து பாரு அவ கூடவே ஒட்டிட்டு இருக்கான். ஒரு சைடில் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்தது போல் இருக்குன்னே, நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் பார்த்துக்கிடலாண்டா நம்ம கருணா தானே, இவன் எங்கே போயிட போகிறான், இவனை கண்டிப்பாக வந்து இந்த இந்துவையெல்லாம் அடக்கி ஆளணும் அப்படின்னு வந்து நம்ம மூட்டி மூட்டி விட்டு ஒன்றை நான் எப்படியெல்லாம் மாற்றினேன்னா அதே மாதிரி மாற்றி வைக்கணும்டா இந்த கருணாவை. கண்டிப்பாக இது சரிபடாது. பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி போனோன்னா நம்மளை அவங்க முட்டாளாக்கிடுவாங்க, நம்மளுக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு வந்து கிருபா வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த கருணா என் கூட இருந்துட்டு இந்த இந்துவை தலையில தூக்கி ஆட அளவுக்கு போயிட்டான்ல, இது நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில நம்ம இந்து கருணா வந்து ரொமான்ஸ் ஆட்டு இருக்கிறத பார்க்க வந்து சகிக்கல. ஏன்னா நம்ம கிருபாவுக்கு அவ்வளோ தூரம் கோபம் வருது. இப்படி வந்து இந்த பெண்களை ஈக்குவலாக வந்து வைக்கிறது தப்பு அப்படின்னு வந்து அவருக்கு மைண்டில் வந்து மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால அவர் செம கடுப்பாவி அதை வந்து அப்படியே வந்து நம்ம கருணா கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க.